திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நம்ம திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3ஆம் தந்திரம். இந்த 3ஆம் தந்திரத்தில் 10 அட்டாங்க யோக பேர். அதில் 4 பாடல்களை பாடிட்டோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். எங்களை பதிவெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணுற எங்களுடைய அன்பு சப்ஸ்கிரைபருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைபர்னால் தொலைவாக இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. என் அன்பு உள்ளம் கொண்ட தம்பிகள், தங்கைகள், என்னுடைய மகள்கள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க, எங்களுக்கு பெரியவங்களாக இருக்கிறவங்க, எனக்கு அக்கா அந்த மாதிரிலாம் அண்ணா இப்படியெல்லாம் இருக்கிறவங்க என்னுடைய சொந்தங்கள். உங்களால் தான் இந்த முயற்சி வெற்றி அடையும். ஆகையினால் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம். வாங்க, இப்போ நம்ம திருமூலர் நாயனார் அருளி செய்த 3ஆம் தந்திரம் 10 அட்டாங்க யோக பேரு. அதில் 5வது பாடலை பாடப்போம். பிரத்யாகாரம். சேருரு காலம் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏருரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய் கண்டவாரே. சேருரு காலன் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன ஏருரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள காருரு கண்டனை மெய் கண்டவாரே. எவ்வளோ பேர் தேவர்கள்லாம் இவர் தான் சிவபெருமான் கூட தெரியாமையே கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இவரை எதிர்த்து நிற்கும்போது காருரு கண்டனை மெய் கண்டவாரே அப்படின்ட்டு அருமையாக அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கினாங்களாம். சேருரு காலன் திசை நின்ற தேவர்கள் ஆரிவன் என்ன அரணாம் இவன் என்ன நம்மளை காப்பாற்றுறானா அப்படின்ட்டு இலக்காரமாக எல்லாம் பேசி வந்திருப்பாங்க. ஏருரு தேவர்கள் எல்லாம் எதிர்கொள்ள அவரை எதிர்த்து நிற்க கட்சியில் எல்லாம் அவரை சரணாகதி அடைகிறாங்க. தாரணை வழி நாடி நமன் வழி மாற்றிடும் சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இல்வழியாளர் இமயவர் எண்டிசை பல்வழி எய்தினும் பார்வழியாகுமே. இந்த சிவபெருமான எந்த கெடுதியான வழியில் போனாலும் நல்வழி நாடி நம்ம போனோம்னா, சிவபெருமானை நம்பி நம்ம போனோம்னா நமன் வழி மாற்றிடும். யமதர்ம நம்ம வழியில் வரமாட்டான், நமன் வழி மாற்றிடும். இந்த பக்கமாக போகக்கூடாதுரா, அடியார் வராங்க அப்படின்னு சொல்வழியாளர் சுருங்கா பெருங்கொடை இல்வழியாளர் இமயவர் எண்டிசை பல்வழி எய்தினும் பார்வழி ஆகுமே. தியானம். தூங்கவல்லார்க்கும் துணையேழ்புவனமும் வாங்கவல்லார்க்கும் வழி செய்து நின்றிடும் தேங்கவல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்கவல்லார்க்கும் தன்னிடமாமே.
தூங்க வல்லார்க்கும் துணையேழ் புவனமும் வாங்க வல்லார்க்கும் வழி செய்து நின்றிடும் தேங்க வல்லார்க்கும் திளைக்கும் அமுதமும் தாங்க வல்லார்க்கும் தன்னிடமாமே. சமாதி காரியமான உபாதியை தாங்கடன் தாரிய காரணம் ஏழுந்தன் பாலுற ஆரிய காரண மாய தவத்திடை தாரியல் தற்பரன் சேர்தல் சமாதியே. காரியமான உபாதியை தாங்கடன் தாரிய காரணம் ஏழுந்தன் பாலுற ஆரிய காரண மாய தவத்திடை தாரியல் தற்பரன் சேர்தல் சமாதியே. சிவபெருமான இடத்துல எப்படி போய் சேரணுன்றத இந்த அட்டாங்க யோக பேரில் சொல்லியிருக்காரு. இந்த 8 பாடல்கள்லையும் அந்த அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நாம் இன்னும் தெய்வத்தையே நினைக்கலையே. ஆகையினால முதல்ல சிவபெருமான வழிபாடு எப்படி பண்ணுறதுன்னெலாம் முழிக்காதீங்க. ஒரு படம், அந்த படத்துக்கு பூ போடுங்க. இல்லை, சிவபெருமானை நினச்சி நேராக ஒரு டம்ளர் தண்ணியை மொண்டு வச்சு, சிவபெருமானே இன்றைக்கி நான் இதை சாப்பிட்றேன், இந்தாங்க இது உனக்கு அன்பாக கொடுக்குறேன் சிவபெருமானே அப்படின்னு சொல்லி ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை மொண்டு வைங்க. ஒரு பூவை எடுத்து வைங்க. ஒரு கற்பூரம் இருந்தால் காட்டுங்க, இல்லை ஒரு ஊதுவத்தியை காட்டுங்க. என்கிட்ட எதுவும் இல்லை. கையெடுத்து கும்பிடுங்க. முதல்ல என்னை நல்ல நெறி நல்ல வழிப்படுத்துங்க. நான் இப்போ தாங்க திருமுறையெல்லாம் பாட ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் நல்ல நெறியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுங்க. இதுகாலம் இல்லாத நல்லதெல்லாம் நடக்க போகிறத பாருங்கள். இதுகாலம் நான் எதுக்கு போனாலும் எனக்கு வல்லடியாக வருதுன்னு சொன்னவங்களாம் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் 12 திருமுறையை சேரும். 12 திருமுறையை படிக்கிறவங்க எல்லாருக்கும் நல்வழியை சிவபெருமான் தந்து அருள்வார். உங்களுடைய அன்பு மட்டும்தான் அவருக்கு தேவை. அதை தாராளமாக கொடுங்க. நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவர் 10 100 கோடியாக கொடுப்பாரு. உங்களுக்கு வேண்டான்றதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்வோம், குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும்போது இதெல்லாம் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்கும்னு நம்ம ஊட்டுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்து அருமையாக படைச்சிருக்காரு. வேண்டாததையெல்லாம் என்கிட்ட கொடுங்கடான்னு அவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களாண்ட கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நல்ல வண்ணம் படைத்து காத்து அருளி மறைத்து எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆகையினால அந்த சிவபெருமானுக்கு தினந்தோறும் நன்றி. கடவுளே சிவபெருமானே எங்களை படைச்ச வண்ணம் நீங்கள் நல்ல வண்ணம் காத்து ரட்சிக்கணும். எங்களுடைய தலையெழுத்து கண்ணா பின்னான்னு இருந்தால் உன்னை நினச்ச பிறகு அது நேர் வழிபடணும், நல்லதே நடக்கணும். மண்ணுக தில்லை வளர நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்ன நடை மடவாள் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. எங்கள் அப்பனுக்கு பல்லாண்டு கூறி ஓம் நமச்சிவாயம், நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.